தமிழ்நாட்டு அரசு வழக்கு தொடுத்தால் உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்வார்கள். கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. கொடுத்ததுதான். 2 கட்சிகளின் பதில் மனு தாக்குதலும் இப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆனால் உங்கள் மகனிடத்திலே இந்த நிலத்தின் ஆட்சி அதிகாரம் வரும்போது கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து விடு என்ற சட்டத்தை நான் இயற்றுவேன். பிரிவினைவாதி என்று தூற்றுவார்கள், தேச துரோகி என்று தூற்றுவார்கள். நான் திரும்ப கேட்பேன், என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை என் வரலாற்று பகைவனுக்கு தாரை வார்த்து கொடுத்த நீ தேச துரோகியா? நீ தீவிரவாதியா, பயங்கரவாதியா, பிரிவினைவாதியா? அந்த நிலப்பரப்பை எடுத்து இந்த நாட்டோடு இணைத்து விடு என்று முழக்கத்தை முன்வைக்கிற, சட்டத்தை ஏற்றுகிற நான் தேச துரோகியா என்ற கேள்வியை எழுப்புவேன். அதை எழுப்புவதற்கு இதுவரைக்கும் இந்த நிலத்தில் துணி உள்ள ஒரு தலைவன் இல்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மத்திய அரசு இயற்றுகிற சட்டங்களை மாநில அரசு கேட்க வேண்டும். மாநில அரசு இயற்றுகிற சட்டங்களை மத்திய அரசு கேட்க தேவையில்லை என்கிறார்கள். மாநில அரசு இயற்றுகிற 8 கோடி மக்களின் நலம் சார்ந்து நாங்கள் இயற்றுகிற சட்டத்தை கேட்க தேவையில்லை என்று மத்திய அரசு மறுக்கும் போது எதற்காக என் வரியை கேட்டு நிற்கிறாய்? என் வரியை ஏற்பாய், என் வரியை வாங்கிக் கொள்வாய். ஆனால் ஒரு வரி கூட என் தாய்மொழி தமிழில் எழுதி நீ அனுப்ப மாட்டாய். இந்தி அல்லது ஆங்கிலத்தில் தான் எழுதுவாய். நான் இந்த நிலத்தின் அந்த அதிகாரத்தில் உட்கார்ந்து விட்டால் நீ அந்த மனுவை என் இடத்தில் என் தாய்மொழியில் எழுதாம அனுப்பிவிட முடியுமா? நீ மத்திய அரசின் சட்டத்தை நான் எதற்காக மதிக்க வேண்டும் என்று நான் கேட்டால் என்ன பதில் வச்சிருக்கேன்? என் சட்டத்தை நீ ஏற்கவில்லை என்றால் உன் சட்டத்தை நான் ஏற்க தேவையில்லை என்று சொல்வேன். நீட்டு, வேற எங்கேயாவது நீட்டு என்று சொல்வதற்கு ஒரு ஆண்மகன் இங்கே இல்லாதான் பிரச்சனை. இந்திய மருத்துவ குழுமம், இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்னை அங்கீகரிக்க, ரெகக்னைஸ் பண்ண வேண்டாம், வெளியே போ என்று சொல்ல ஒருவன் இல்லை. இங்கே துணிவோடு சண்டை போட எவனுக்கும் உண்மையும் நேர்மையும் இல்லை, வீரமும் இல்லை. ஏன்? எல்லோர் கைகளும் கரைபடிந்த கைகள். இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு, அமலாக்கத்துறை ரைடுக்கு பாயந்து எல்லோரும் கைகட்டி நிற்கிறார்கள். நெஞ்சை நிமிர்த்தி நேர்மை உண்மையுமாக இந்த மண்ணிலே பிறந்த மகத்தான தலைவர்களின் வரிசையிலே நிற்கிற பேர பிள்ளைகள் நாங்கள் தான் தனித்து நிற்கிறோம். எதற்கும் தயங்காமல், அஞ்சாமல், எவனிடத்திலும் சரணடைந்து கூட்டணி வைக்காமல், இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு, என்ஐஏ ரைடு, எதற்கும் பயப்படுறதில்லை. பயம் என்பது, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. அச்சத்தை கைவிடு, இல்லை என்றால் உன் லட்சியத்தை கைவிடு என்கிறான் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். பயம் என்பது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. நாங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். காரணம், நாங்கள் வீரர்கள். சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற கொள்கை முடிவெடுத்த மானமரவர்களின் வாரிசுகள். ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவோம் என்ற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்த புரட்சியாளர்கள் வெளிவந்தவர்கள். எதற்கும் அஞ்சுவதில்லை. நாங்கள் விழுந்து விடுவோம் என்று கருதாதீர்கள் உலகத்தீரே. மீண்டும் மீண்டும் எழுவோம், இந்த நிலத்திலே எழுவோம். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி மீட்சியுற வேணும். நாங்கள் மீண்டும் எழுவோம். இழந்து நிற்கிற உரிமைகளை மீட்க, இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். எளிய பிள்ளை வந்தார்கள் சென்றார்கள் என்று இருக்காது, நின்றார்கள் வென்றார்கள் என்ற சரித்திரத்தை எங்கள் தாய் நிலத்திலே எழுதுவோம். வரலாற்றின் பக்கங்களில் பதிவு செய்வோம். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர் முன்வைத்த புரட்சி மொழிக்கேற்ப எங்கள் இன வரலாற்றை நாங்கள் எழுதுவோம். மறக்கப்பட்ட எங்கள் இனத்தின் பெருமையை நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்புவோம்.